श्री राम जय जय राम। 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 जय श्री राम। स्वरूपी भरता कल्पना तेथे कैची उरेल कामना म्हणोनिया साधुजना कामची नाही। कल्पिला विषयो हातीचा जावा तेने गुणे क्रोधयावा साधुजनाचा अक्षयी ठेवा जाणार नाही। म्हणोनी ते क्रोधरहित जाणती स्वरूप संत नासिवंत हे पदार्थ सांडुनिया। जेते नाही दुसरी परी क्रोध यावा कोणावरी क्रोधरहित सचराचरी साधुजन वर्तती। आपुला आपण स्वानंद कोणावरी करावा मद या कारणे वादवेवाद तुटोन गेला। साधु स्वरूप निर्विकार तेथे कैचा तिरस्कार आपला आपण मत्सर कोणावरी करावा। साधू वस्तू अनायासे या कारणे मत्सर नसे मदमत्सराचे पिसे साधुसी नाही। साधू स्वरूप स्वयंभ तेथे कैचा असेल दंभ जेथे द्वैताचा आरंभ झालाच नाही। जेने दृश्य केले विसंच तयाच कैचा हो प्रपंच या कारणे निष्प्रपंच साधू जाणावा। अवघे ब्रह्मांड त्याचे घर पंचभूतिक हा जोजार मिथ्या जाणो न सत्वर त्याग केला। या कारणे लोभ नसे साधू सदा निर्लोभ असे जयाची वासना समरसे शुद्ध स्वरूपी। जय श्री राम। जय श्री राम. சாதுக்களோ சந்துக்களோ லேசுப்பட்டவர்கள் இல்லை. இன்னி தேதியில பேசும்போது கூட சாது சந்து குரு இப்பேற்பட்ட நாமங்கள் ரொம்ப லைட்டா யூஸ் பண்றோம் எல்லாருமே. அதோட உண்மையான மகத்துவம் தெரிஞ்சுதான் எல்லாரும் அதை பத்தி பேசுறாளான்னு சொல்ல முடியாது. ஆனா சமர்த்த ராமதாசர் ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய 8வது தசகத்துல சாதுவுடைய குணம் எப்படி இருக்கும், சாதுவுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது பகுவிஸ்தாரமா வர்ணிச்சுட்டு வரார். அதை பார்க்கும் பொழுது அதோடைய ஆழம் புரியறது. நம்ம சாதுக்கள் காமரகிதமா இருக்கா குரோதரகிதமா இருக்கா எந்த துவந்தங்களுமே அவளை பாதிக்கிறதுல அப்படிங்கிறதுலாம் இந்த சமாசத்தை படிச்சு பார்த்தா நம்மளாம் எவ்வளவு லேசா அந்த விஷயத்தை சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிறது புரியும். ஆத்ம தத்துவம் என்னது, ஆத்மாவிலேயே வசிச்சென்றவர்கள் எப்படி இருப்பா அப்படிங்கிறத வர்ணிச்சுன்னு வர சமர்த்தர் இப்போ அந்த சாது புருஷர்கள் அதாவது அந்த சித்த புருஷர்கள் பத்தியே இப்ப பேச போறார். அவளிடத்துல அந்த குணம் அப்படி இருக்குன்னா அந்த குணம் ஏன் அவளிடத்துல இருக்குங்கிறது முக்கியம். சாதுக்கள் இப்படி இருக்கா குருநாதாள் இப்படி இருக்கான்னு சொல்லிண்டே போறது ஒரு விஷயம். ஆனா அவர் ஏன் அப்படி இருக்கார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எது அவள் அப்படி ஆக்குறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நாமும் அப்படி ஆவோம். அதுக்காக தான் மெனக்கிட்டு சொல்லறாரு இங்க.
அந்த சாதுக்களை பத்தி அப்படி வர்ணிக்கிறார். சாதுக்கள் சாதுக்களாக இருப்பதற்கு காரணம் எது, எது அவள் அப்படி ஆக்கிறது அப்படிங்கறத சொல்றார். ஸ்வரூபி பரதா கல்பனா தேதே கைச்சி உரேலம் காமனா மனோனியா சாதுஜனா காமசீனாகி. காமம் அப்படிங்கிறது என்ன? ஒன்னு வேணும் அப்படிங்கிறது விரும்புறதே காமம் தானே. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது எது நம்மளை தோண வைக்கிறது? நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் நினைக்கும் பொழுது இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து எனக்கும் அது வேணும் அப்படின்னு தோன்றது ஒரு விதமான காமனா. ரெண்டாவது அந்த விஷயம் அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அப்படி ஒண்ணு இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு காமனா. ரெண்டு விதமான காமனா இருக்கு. இருக்கிறத பார்த்து எனக்கும் அது வேணும் அப்படின்னு விரும்புறதும், ஒன்னு இல்லை ஆனா எனக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்ணப்படுத்தும்படியா ஒன்னு கிடைக்கும்னா அது கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு காமனா இருக்கு. சமர்த்தர் சொல்றார், இந்த காமனா ரெண்டு விதமான காமனாவும் எது நம்மளிடத்துல எது தூண்டி விடுறது, எது இது வேணும் அப்படின்னு தூண்டி விடுறதே எது அப்படின்னா நம்ம கல்பனா தான். நம்மளுடைய கல்பனா சக்தி இருக்கே அதுதான் காமனாக்கு காரணமாக இருக்கு. இருக்கிறது வேணும்னோ இல்லாதது ஒண்ணு வேணும்னோ நம்மளை தோண வச்சு நம்மளை அது பக்கத்தை பிடிச்சு தள்ளறது நம்மளுடைய கல்பனா சக்தி தான். சத்குருநாதாலும் சாதுக்களும் எப்படி இருக்கா, சித்த புருஷர்கள் எப்படி இருக்கானா, அவருடைய கல்பனா சக்தியே ஸ்வரூபத்தினால ரொம்ப இருக்கு. ஸ்வரூபி பரதா கல்பனா, அவருடைய கல்பனையே ஸ்வரூபத்தினால ரொம்ப கிடக்கு. எப்ப ஸ்வரூபத்தினால ரொம்ப கிடக்கோ கல்பனை, வேறொன்னும் விரும்புறதுக்கு இல்லவே இல்லையே. தேத்தே கைச்சி உரேல காமனா, ஸ்வரூபம் அப்படிங்கிறது பூர்ணாவஸ்தையாச்சே. பூர்ணாவஸ்தையில இது வேணும்னே கிடையாதே. அப்படி இருக்கும் பொழுது அங்க காமனாக்கே இடம் இல்லாம போச்சு. இப்போ காமரகிதமா இருக்கா அப்படின்னு சாதுக்கள் சொல்றோம் இல்லையா, அவ காமரகிதமா ஏன் இருக்காங்கிறது இங்க சொல்றார். இப்ப நம்மளுக்கு அதோடைய ஆழம் புரியும். மனோனியா சாதுஜனா காமசீனாகி, அதனால சாதுக்களிடத்துல எந்த காமமும் கிடையாது. கல்பிலா விஷயோ ஹாத்தீச்சா ஜாவா, நம்மளுடைய கல்பனா இது வேணும்னோ பார்த்தது வேணும்னோ பார்க்காததே வேணும்னோ தூண்டி விட்டது இல்லவா. கல்பனா தூண்டி விட்டது நம்மளுக்கு வேணும்னு தோணி எடுத்து, ஆனா நம்மளுக்கு வேணும்னு எது தோன்றதோ எப்பவும் கிடைக்கிறதா என்ன? சிலப்போ கிடைக்கிறது, சிலப்போ கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா சுகப்படுறோம், ஆனா சுகப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் கிடைச்சா பரவாயில்லையேன்னு இருக்கு. கிடைக்கலைன்னா கிடைக்கலையே அப்படிங்கிற சோகம் வருது, கிடைக்கலையே அப்படிங்கிற கோபமும் ஆத்திரமும் வருது. கல்பிலா விஷயோ ஹாத்தீச்சா ஜாவா. அது மாத்திரம் இல்ல, நம்ம கல்பிச்ச விஷயம் கையில கிடைச்சுட்டும் அப்புறம் கையிலேருந்து போயிடுத்துன்னு வச்சுப்போம், அதை விட இன்னும் கோபம் வரும். 3 விஷயங்கள் இங்க. கல்பிச்ச விஷயம் கிடைச்சு கொடுத்துனா கிடைச்சதும் ஒரு சுகம், ஆனா இன்னும் வேணுமே இன்னும் வேணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம். கல்பிச்ச விஷயம் கிடைக்கவே இல்லையனால் கிடைக்கலையே அப்படிங்கிற சோகம். கல்பிச்ச விஷயம் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கை கூடினதுக்கு அப்புறம் நமக்கிட்டேந்து போயிடுத்து அப்படின்னா கோபம். இது 3ம் வருது. கல்பிலா விஷயம் ஹாத்தீச்சா ஜாவா, கையில கிடைச்சது போயிடுத்துன்னா தேனே குணே குரோதயாவா, உடனே குரோதம் வருதே. எதுனால கையில இருந்து போச்சோ, யாருனால கையில இருந்து போச்சோ அவன் மேல கோபம், படுகோபம் வருதே. சாதுக்களுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்னா அக்ஷயமாக இருக்கு. ஸ்வரூபத்திலே ஸ்திதமாக இருக்கிறதுனால, அவளுடைய கல்பனா ஸ்வரூபத்தினாலே ரொம்ப இருக்கிறதுனால அக்ஷயத்தை அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. எங்க அக்ஷயமாக இருக்கோ அங்க ஒண்ணு வேணும்னே தோணாது. எங்க ஒண்ணு வேணும்னே தோணலையோ கையில கிடைச்சது போச்சுங்கிறதும் கிடையாது. கம்ப்ளீட்லி செல்ஃப் கண்டென்டா இருக்காவா.
அப்போ சாது ஜனாச்சா அக்ஷய டேவா, அவளுக்கு தன்னை தவிர வேறொன்னும் தேவையில்லை, தன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறதுனால சாது ஜனாச்சா அக்ஷய் டேவா ஜானார்டாகி, அவளிடத்தில் இருக்கக்கூடிய சம்பத்து, அவாக்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம சம்பத்து அவாக்கிட்டேந்து என்னைக்கும் போகாது கையிலேந்து. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கையிலேந்து ஒண்ணு போச்சுன்னே கிடையாம இல்லையே, அப்ப கோபம் எங்கேருந்து வரும்? மனோனி தே குரோதரஹித, அதனால குரோதமும் இல்லை சாதுக்களுக்கு. திருப்பி யோசிச்சு பார்க்கணும், சாதுக்கள் குரோதம் இல்லாதவா அப்படிங்கறது பல கிரந்தங்கள்ல படிக்கிறோம், பல சமயங்கள்ல பிரவச்சனங்கள்லயும் கேட்டிருக்கோம். அவ ஏன் குரோதரகிதமா இருக்கா அப்படின்னு அந்த சாதுடைய ஹிருதயத்தை எட்டி பார்த்துட்டு அந்த ஹிருதயத்துடைய நிலையை எடுத்து கொடுக்கிறார் சமர்த்தர். ஜானதி ஸ்வரூப சந்த நாசிவந்த ஹே பதார்த்த சாண்டினியா, அவளுடைய கல்பனா ஸ்வரூபத்தோடு ரொம்ப இருக்கு, அதனால அவளுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றேனே, அவளுக்கு ஏன் எதுவும் தேவையில்லைன்னு தோன்றது அப்படிங்கறத அருமையான ஒரு கேள்வி எழும்புறது இங்க. அவளுக்கு ஏன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருக்குன்னா, ஒன்னு தேவைன்னு ஒன்னு இருந்து உன்கிட்ட கிடைச்சதுக்கு அப்புறம் அது சாஸ்வதமாக உன் இடத்துல இருக்கும் பட்சத்துல அது தேவைப்படணும். சிரமப்பட்டு அதை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உன்னிடத்தேந்து திரும்பியும் கை நழுவி போயிட போறதுன்னா, தேவையாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அசாஸ்வதமான வஸ்து. எது அசாஸ்வதமோ அது நம்ம தேவையில இருக்கக்கூடாது. எது சாஸ்வதமோ எது பரமசாஸ்வதமாக இருக்கோ அதுதான் நம்ம தேவையோட லிஸ்டிலேயே இருக்கலாம். சாதுக்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறவர்களாம். அவளுக்கு நன்னா தெரியும் இந்த லோகத்துல என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ அவ்வளவு பதார்த்தமும் நாசிவந்தகே பதார்த்தம், எல்லாம் நாசமடையக்கூடிய பதார்த்தம் தான் இந்த லோகத்திற்கு. ஜானதி ஸ்வரூப சந்த, நம்மளுடைய ஸ்வரூபம் இருக்கே, பரவஸ்து அப்படிங்கிறது இருக்கே, நாம் எதுவோ அதுதான் சாஸ்வதமானது. அதனால அதை சம்பாதிச்சுட்டோமானால் வேற எதுவும் தேவையே கிடையாது அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்கள் சாதுக்கள். அதனால நாசிவந்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை சாண்டோனியா எல்லாம் வேண்டாம் அப்படின்னு திரஸ்காரம் பண்ணி வேண்டாம்னு வச்சவர்கள். ஜேத்தே நாஹி துசரி பரி குரோதயாவா கோணாவரி. அடுத்த விஷயம் சொல்றார், ஸ்வரூபத்துல இருக்கிறதுனா என்ன? தானே எங்கும் இருக்கிறத அனுபவிச்சுருக்கிறவர்கள் தானே சாது. அந்த பரவஸ்துவே தானே எங்கும் இருந்துருக்கு, தானே அந்த பரவஸ்து தானே, தானே எங்கும் இருக்கோமே அப்படின்னு இருக்கும் பொழுது தன்னை தவிர ரெண்டாவது வேற ஒன்னும் கிடையாது. ஜேத்தே நாஹி துசரி பரி, ரெண்டாவதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்போ குரோதயாவா கோணாபரி, யார் மேல கோச்சுக்கிறது? இன்னைக்கு ஒருவர் நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி தராம ஏமாத்தி விட்டுட்டாருன்னா அவர் மேல கோபம் வருது. ஏன்னா அவர் ஒரு மனுஷன், நீங்களும் அவரும் வேற, அதனால அவர் மேல நீங்க கோபிச்சுக்கிறீர்கள். அவரும் நானும் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் தெரிஞ்சுட்டோமானால் நீங்க உங்க மேலேயே கோச்சுக்கிற மாதிரி ஆயிடுமே. நீங்க உங்க மேலே எப்படி கோச்சுக்க முடியும்? யார் மேல குரோதப்படுறது? குரோதரஹித சராச்சரி சாதுஜன வர்த்ததி. அதனால எங்குமே அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தையே எங்கும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால, தன்னையும் அதே பரபிரம்மமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த அனுபவத்தோடையே லோகம் முழுக்க அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் யார் மேலேயும் கோபிச்சுக்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஏன்னா யாருமே எங்குமே தானே இருக்கார். அப்படின்னா இவாளுடைய நிலை என்ன நிலை? அப்பேற்பட்ட ஸ்வரூபத்துல ஸ்திதமாக இருக்கக்கூடிய சாதுக்களுடைய நிலை என்ன? ஆப்புலா ஆபண ஸ்வானந்த, எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கா. அப்ப ஸ்வரூபம் தன் முழுக்க ஸ்வரூபமே ரொம்ப இருக்குன்னா அந்த ஸ்வரூபத்துடைய குணம் என்ன? ஆனந்த ஸ்வரூபம் தானே, சச்சிதானந்த ஸ்வரூபம் தானே. ஆப்புலா ஆபண ஸ்வானந்த,
தானே தன்னிடத்திலே ரமிச்சுண்டு தானே தன்னிடத்திலே ஆனந்தமாக இருந்துருக்கும் பொழுது ரெண்டாவது ஒண்ணு தேவையில்லை, ரெண்டாவது ஒண்ணு இல்லை. இருந்தாதானே தேவைன்னு பாக்குறதுக்கு. கோணாவரி கராவா மத. அப்போ கோணாவரி கராவா மத, மதம் பிடிச்சு ஒருத்தன் அலையறான்னு சொல்றோமே, ஒருவன் மதம் பிடிச்சு அலையறான்னு ஏன் சொல்றோம்? அவன் இருக்கக்கூடிய நிலையில இல்லாமல் வேற எதையோ சேவிச்சத்தினாலேயோ வேற ஏதோ விஷயத்தை சம்சர்க்கமானத்தினாலேயோ மாற்றம் அடைஞ்சு வேற மாதிரி அவன் பழகிறது தான் மதம்னு சொல்றோம். இவர் தன்னிடத்தே ரமிச்சுட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால, ஆத்மாராமர்களாக இருக்கிறதுனால, தானே தன்னுடைய சுவானந்தத்தை முழுங்கின்னு இருக்கிறவருக்கிறதுனால எது மேல அவர் மதம் பிடிச்சுக்க முடியும்? எதனால அவருக்கு மதம் பிடிக்கும்? எது மேல மதம் பிடிக்க முடியும்? எதனாலையும் இவரை மதம் பிடிக்க வைக்க முடியாது. ஏன்னா இவருக்கிட்ட எந்த சுவானந்தம் இருக்கோ அந்த சுவானந்தத்துக்கு ஈடு வேற எங்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எதனாலையும் இவருக்கு மதம் பிடிக்க வைக்க முடியாது. இவரே பூர்ணனா இருக்கிறதுனால, வேற எதையும் தேடிட்டு போகாம இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் மதத்தோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கால் இவன் தன்கிட்ட தன்மேலேயே ரமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மதம் தான் அவரிடத்துல உண்டு. யா காரணே வாதவேவாத துட்டோ நகேலா. சாதுவுடைய ஒரு ஜீவனத்துல இந்த சுவானந்தம் இருக்கிறதுனால அவருக்கு இன்னொருத்தர்கிட்ட வாத விவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வாத விவாதம் ஏன் பண்ணணும்? ஏதோ ஒரு தீர்மானம் நம்ம இடத்துல இல்லாம இருந்தாலும் வாத விவாதம் பண்ணணும். இல்லை நம்மளிடத்துல ஒரு பட்சத்தை பிடிச்சுண்டு நம்மளுக்கு ஒத்து வராத வேற பட்சம் இருந்தாலும் வாத விவாதம் பண்ணணும். இல்லை வாத விவாதம் பண்ணினத்தினால நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்க போறதுன்னா வாத விவாதம் பண்ணணும். சாதுக்கள் தன்னுக்குள்ளேயே அவர் ரமிச்சிருக்கிறவர்களாக இருக்கிறதுனால எந்த வாத விவாதத்துக்கும் வரமாட்டார்கள். யா காரணே வாத விவாத துட்டோ நகேலா. எந்த வழக்குக்கும் வரமாட்டான். ஏன்னா அவளுக்கு தேவையில்லை. சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய ஹிருதயம். சாது ஸ்வரூப நிர்விகார தே தே கைச்சா திரஸ்கார ஆப்பலா ஆப்பண மத்சர கோணாவரி கராவா. ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்றோம். ஆத்மஸ்வரூபம் எப்படி அக்ஷயம் அப்படின்னு சொன்னோமோ, நிர்விகாரமாக இருக்கிறதும் ஆத்மஸ்வரூபத்துடைய ஒரு லட்சணம். நிர்விகாரம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விகாரமும் அடையாம இருக்கிறது நிர்விகாரம். சாது ஸ்வரூப நிர்விகாரம். தானே அந்த பரவஸ்துவாக இருக்கிறதுனால தான் எந்த விதமான விகாரத்தையும் அடையாம இருக்கிறவர். அவருடைய ஸ்வரூபமே நிர்விகாரமான ஸ்வரூபமாக இருக்கு. நிர்விகாரமான ஸ்வரூபமா இருக்கும் பொழுது என்னாகிறது? எப்பேற்பட்ட விகாரமும் இல்லாம இருக்கிறதுனால இவன் வேணும் இவன் வேண்டாம், இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறதே கிடையாது. எங்க விகாரம் இருக்கோ அங்கதான் இது வேணும் அது வேண்டாம், இவன் வேணும் அவன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பேதபாவம் வரும். ரெண்டாவது, நான் வசத்தி நீர் தாழ்த்தி அப்படிங்கறத விகாரம் இருக்கும் பொழுது தானே வரும். தான் சர்வோச்ச நிலையில் இருக்கும் பொழுது, தானே எல்லா இடத்திலையும் இருக்கிறதாக அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது எதுவுமே தாழ்மை அடைஞ்சதாக இல்லை, எதுவுமே வசத்தியாக இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது வேண்டாம்னு தள்ளறதுக்கே எதுவும் இல்லையே. தானே தானே எல்லாமே, தானே தன்னையே வேண்டான்னு தள்ளிப்பாளன்னு. அது மாதிரி தானே எல்லாமாகவும் இருக்கிறதுனால பொறாமையும் கிடையாது. ஆப்பனா யாராவது தன்கிட்டயே பொறாமப்படுவாளான்னு. அதனால ஆப்பன ஆப்பன மத்சர கோணாவரி கராவா. அதனால சாதுக்களுடைய ஹிருதயம் அகண்டமானது, விஷாலமானது.
நம்ம அவருடைய குணங்கள் மதம் ஆச்சரியம் இல்லாதவர்கள்னு சும்மா சொல்லிட்டு போறோம். ஆனா சொல்லிட்டு போறோமே தவிர அதோட உண்மையாக இருக்கக்கூடிய கருத்து புரிஞ்சுட்டு தான் சொல்றோமா? அந்த கருத்தை தான் எடுத்து கொடுக்கிறார் இங்கே சமர்த்தர். யாரு மேல யாரு பொறாமப்படுறது? நானே தானே எங்கும் இருக்கேன் அப்படின்னு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு யார் மேலேயும் பொறாம கிடையாது. அப்படி இருக்கிறதுனால்தான் எப்பவுமே நம்ம மத்தியில் அவ சஞ்சாரம் பண்ணும் பொழுது, நம்ம மத்தியில் இருந்து பழகின்னு இருக்கும் பொழுது எப்பவுமே சாந்த சுபாவமா அவ இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். சாது வஸ்து அனாயாசே யா காரணே மத்சர நசே மத மத்சராச்சே பிசே சாதுசி நாஹி. பிரம்மஸ்வரூபத்திலே லீனமாகி இருந்திருக்கிறவர்கள் சாதுக்கள். தானே பிரம்மஸ்வரூபமாக இருந்திருக்கிறவர்கள் சாதுக்கள். அதனால அவளுக்கு யாரிடத்திலையும் பொறாமப்படுறதுக்கு காரணமே கிடையாது. அவளிடத்துல எப்பேற்பட்ட மதமும் கிடையாது, எப்பேற்பட்ட மாத்சரியமும் கிடையாது. இந்த மதம் மாத்சரியம் அப்படிங்கிற பிசே அப்படிங்கிறார். பிசேனகா பைத்தியக்காரத்தனம். மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற பைத்தியம் இந்த சாதுக்களை பிடிக்காம இருக்கு. சாதுக்கள் அதுக்கு பிடிப்படவே மாட்டார்கள். சாது ஸ்வரூப ஸ்வயம்ப. அப்போ பிரம்மஸ்வரூபம் தான் இவாடு ஸ்வரூபமே பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மஸ்வரூபத்தோட ஒன்னா தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்கள் அவா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஸ்வயம்ப, தானே தோன்றியது, எப்பவுமே இருக்கிறது, ஸ்வயம்புவாக இருக்கிறது தானே பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. தானே ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாராமர்கள் அவ எங்குமே இருக்கிறத தன்னை அனுபவிச்சுட்டு இருக்கார்கள். தே கைச்சா அசேல தம்ப. அவளுக்கு தம்பம் மாத்திரம் எப்படி இருக்க முடியும்? தம்பம் அப்படிங்கிறது என்னது? தம்பம் அப்படிங்கிறது எது நம்ம இடத்துல இல்லையோ அது இருக்கிறதாக நம்ம இடத்துல ஆரோபிச்சு இருக்கிறதாக காமிச்சுக்கிறது. அந்த தம்பத்தை ஏன் பண்ணறான்? அதை காமிச்சதுனால அவனுக்கு லாபம் உண்டாகிறது. அதனால தம்பம் அப்படிங்கிறது ஏமாற்றத்தை சேர்ந்தது தம்பம். ஏமாற்றத்துக்காக தான் தம்பமே பண்ணுவான் எவனுமே. தானே ஸ்வயம்புவாக இருக்கும் பொழுது, அத்விதீயமாக இருக்கும் பொழுது யாரை ஏமாத்தணும்? ஏமாத்துறதுக்கு யாரும் கிடையாது, ரெண்டாவது ஆளே கிடையாது ஏமாத்துறதுக்கு. தன்னிடத்துல அக்ஷயமாக இருக்கக்கூடிய சர்வமும் இருக்கும் பொழுது இல்லாதத்தை காமிச்சுக்கிறதுங்கிறதும் கிடையாது. அப்போ தே கைச்சா சேர தம்ப. அப்பேற்பட்ட சாதுவின் இடத்துல தம்பம் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ஜேதே துவைதாச்சா ஆரம்ப ஜாலாச்சனாகி. இந்த லோகத்துல மற்றவர்கள்லாம் தம்பமா பழகிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் துவைத புத்தியில முழுங்கின்னு இருக்கிறவர்கள். அப்போ போராமை, பேராசை, போட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது தம்பமாக ஒருவன் நடந்துப்பான். இங்க துவைத்தமே இன்னும் கிடையாது இவரிடத்துல. துவைத்தம் இவரிடத்துல ஆரம்பமே ஆகலை அப்படிங்கிறார். ஜேதே துவைதாச்சா ஆரம்ப ஜாலாச்சனாகி. அத்வைத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே சாஸ்வதமாக இருந்துருக்கிறதுனால, துவைத்தமே இவரிடத்துல இல்லாம இருக்கிறதுனால தம்பம் இல்லை. ஜேனே திருஷ்ய கேலே விசஞ்ச தயாச கைச்சாஹோ பிரபஞ்ச யா காரணே நிஷ்பிரபஞ்ச சாது ஜானாவா. எவர் திருஷ்யமாக காட்சிகளாக தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கோ, எவர் காட்சிகளாக தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை கேலே விசஞ்ச. விசஞ்சனா சம்ஹாரம் பண்ணி வைக்கிறது. சாதுக்கள் திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்திலேருந்து பற்றுதல் எடுத்துன்றதுனாலேயே, பற்றுதலை நகர்த்தி விட்டதுனாலேயே விசஞ்ச பண்ணிட்டாலாம், அதை கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாலாம். தயாச கைச்சாகோ பிரபஞ்சம். அப்புறம் அவருக்கு பிரபஞ்சமே கிடையாது. ஏதோ நம்மளுக்கு நடுவில் பிரபஞ்சத்தை விளைய வரா மாதிரி இருக்காளே தவிர அவ இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. அவ நிஷ்பிரபஞ்சர்களாக இருக்கா. இந்த பிரபஞ்சத்தை இருந்துட்டே இங்க நடமாடிண்டே இந்த பிரபஞ்சத்தை இல்லை. அதுதான் சாதுவுடைய குணம்னு தெரிஞ்சுக்கணும்.
ஒன்ன மாதிரி இருக்காரேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது. அவகே பிரம்மாண்டத்யாசேகர, அப்புறம் ஒன்ன மாதிரி அல்பன் இல்லைப்பா, அவருக்கு இந்த பிரம்மாண்டமே அவருடைய வீடுதான். அவகே பிரம்மாண்டத்யாசேகர பஞ்சபூதிகா ஜோஜார மித்யாஜானோன சத்வர தியாக கேலா. பிரம்மாண்டம் முழுக்கத்தான் எங்கும் இருந்திருக்கிறத யார் அனுபவிச்சுருக்காளோ அவரையா இந்த பஞ்சபூதமாக இருக்கேன், இந்த பஞ்சபூதங்களுடைய விளையாட்டு அவரையா தீண்ட போறது. பஞ்சபூதிகா ஜோஜார, இந்த பஞ்சபூதத்துடைய விளையாட்டை இது மித்யைன்னு நல்லா தெரிஞ்சிருக்காரு. மித்யா ஜானோன சத்வர தியாக கேலா. என்னைக்கையோ அந்த பஞ்சபௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இது மித்யைன்னு என்னைக்கையோ தியாகம் பண்ணினவர்கள், தான் பிரம்மாண்டம் முழுக்க இருக்கிறத எப்பவுமே அந்த அனுபவத்தில் இருந்து இருக்கிறவர்கள். யாக்காரனே, அதனால இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறதே அவளிடத்த கிடையாது, காமனா கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. காமனா இது வேணும் அது வேணும் இருக்கும் பொழுது இது கொஞ்சம் கூட இருக்கட்டுமே நம்ம கிட்ட அப்படின்னு தேவைக்கு மேல சேகரிச்சு வச்சுக்கிறது தான் லோபம். எப்போ இதெல்லாம் மித்தியைன்னு தெரிஞ்சு கொடுத்தோ, இது எவனா சேகரிச்சு வச்சுட்டு இருப்பானா, யாராவது தன் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுப்போமே அப்படின்னு குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் எவனா சேர்த்து வச்சுக்கிறோமா வீட்டில்? இல்லையே. குப்பையை வேண்டாம்னு தியாகம் பண்ணிடுறோமே. ஏன் வேண்டாம்னு தியாகம் பண்றோம்? அதெல்லாம் அசாரம். அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குன்னு எவனான் சொன்னான்னா, பைத்திர பேத்திர நீ பொய் சொல்ற, இது மித்தியைப்பா அப்படின்பா இல்லையா. எப்படி குப்பையை நம்ம ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி பிரபஞ்சத்தையே அவ ட்ரீட் பண்றா, பஞ்சபூதத்தையே அப்படிதான் ட்ரீட் பண்றா. அதுலேருந்து லாபம் கிடைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யாக்காரனே, அதனால லோபனசே, எது மித்தியான வஸ்துவோ, எது அசாரமான வஸ்துவோ, எது தேவையில்லாத வஸ்துவோ அதை சும்மா சேகரிச்சு வச்சுக்கிற வேலை அவளிடத்த கிடையவே கிடையாது. சாது சதா நிர்லோபசே ஜயாச்சி வாசனா சமரசே சுத்தஸ்வரூபி. அவளோட வாசனாக்கள் எல்லாமே சுத்த பிரம்மஸ்வரூபத்திடத்திலேயே திரும்பி இருந்துருக்கு. அந்த வாசனைகள் இவாளை படுத்துறதில்லை, இவாளை பாதிக்கிறதும் இல்லை. சுத்த ஸ்வரூபத்திலே இருந்துருக்கிறவர்கள் இந்த சாதுக்கள். இவா நிர்லோபமாக எப்பவுமே இருந்துருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். மேல அபாரமாக இருக்கக்கூடிய இந்த சாது குணங்களை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே